அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் மே மாதம் 5ஆம் தேதி நடக்க இருக்குதுங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு பெற்றோர்களும் குழந்தைகளும் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருந்தோம். ஏப்ரல் 30ஆம் தேதி அல்லது மே மாதம் 1ஆம் தேதி அட்மிட் கார்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கூட ஒரு வீடியோவில் மே 1ஆம் தேதி மிட் நைட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மே 1ஆம் தேதி நைட் 11:30க்கு அப்புறம் தான் நமக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் exams.nta.ac.in/neet/ அப்படிங்கிற இதை டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு போகும். நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் அப்படிங்கிற இதை லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த பேஜில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், செக்யூரிட்டி பின் இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணத்தினால மிட் நைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கோம். ஸோ யூஸ்வலாகவே டே டைமில் பண்ணால் எல்லாரும் ஒரே டைமில் போகும்போது நமக்கு சர்வர் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம வீடியோக்கள் பதிவு பண்ண மாதிரி மே 1ஆம் தேதி மிட் நைட்டில் நமக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மிட் கார்டு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த மாதிரி இருந்தது, 2023 எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் நமக்கு ஃபார்மேட் இருந்திருக்கு. ஸோ அதில் ஃபோட்டோ இருக்குது, சிக்னேச்சர் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் நம்ம ஃபோட்டோ ஒட்டணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும், சிக்னேச்சர் ஒரு சில இடத்துல நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல இன்விஜிலேட்டர் முன்னாடி பண்ணணும். 3 பேஜோட அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு. நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி மார்னிங் நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துருங்க. அட் த சேம் டைம் நீங்கள் மெயிலில் அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ மறந்துடாமல் மெயிலில் சாஃப்ட் காப்பி இருக்கணும். ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக பொறுமையாக விட்டுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக படித்து பாருங்கள். நீட் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி 1 டே முன்னாடியே இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நீங்கள் ரெடியாக வச்சிடுங்க. கலர் பிரிண்ட் எடுக்கலாம். ஒரு கலர் பிரிண்ட் எடுங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுங்க. அதில் என்னென்ன ஃபோட்டோஸ் ஒட்டணும், எந்த இடத்துல கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. உங்கள் சென்டர் எந்த இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு முன்கூட்டியே அந்த இடத்த போய் பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியாட்டியும் பெற்றோர்கள் போய் அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை ரீச் பண்ணுறதுக்கு மே 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் நல்ல முறையாக எழுதணும். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் முன்னாடி தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல முறையாக எழுத வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பம். நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்ல முறையில் நீட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி மருத்துவ படிப்பை தொடர்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.